மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி புரட்சி இயக்குனர் உயர் திரு எஸ்ஏசி அவர்கள், திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர், வீரை மங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், உட்காருங்க 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 எல்லா ஆளும் உட்காருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க உட்காருங்க உட்காருங்க ஆகியோரை இல்லை நேற்று நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? உட்காருங்க. நான் நீங்கள் நேற்று உட்காருங்க 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 இல்லை இல்லை உட்காருங்க 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 உட்காருங்க. மாநில உறுப்பினர் ஓஎஸ் மணியன் அவர்கள் நேற்று இல்லை கேளுங்க, நேற்று நீங்கள் நேற்று கொடுத்த கடிதம் கொடுத்த உடனே அது மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பதில் வந்ததும் எடுத்துக்கொள்கிறேன். நேற்று உடனடியாக இதுக்கு உடனடியாக நடவடிக்கைக்காக உட்காருங்க. இல்லை நீங்கள் இருங்க, உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறீங்களா? நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன். நிதானமாக சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இருங்க நான் என்ன சொல்கிறேன், இருங்க. இல்லை இங்கே தான் சொல்லணும். இல்லை ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. நேற்று கொடுத்த உடனே அதை கொண்டு இல்லைங்க, நீங்கள் கொடுத்த உடனே கொண்டு இருக்கு அது மேல் நடவடிக்கை வைத்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியாச்சு. 30 இப்படி அவசர பிரச்சனை என்று 30 கவனஈர்ப்பு தீர்மானம் நாளை காலை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்கிறேன். நாளைக்கு விவாதம் என்று வந்தால் நாளை வைத்துக் கொள்ளலாம். விவாதம் என்று வந்தால் நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான 30 பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாளை மென்ஷன் பண்ணுவதற்கு நான் வகைப்படுத்தி வைத்து சொல்லிவிட்டேன். உட்காருங்க 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 உட்காருங்க. அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், இதே உங்களுடைய கவனத்தை இருப்பதற்காக ஏனுங்க என்னங்க இது சட்டமன்றங்க, அவர் சத்தம் போட்டுதான் இல்லை அவரே சத்தம் போட்டிருக்கிறாரு கேட்குறேன்.